பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 88ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று, கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தை வாசிக்கும்போது துக்கத்தை குறித்து சங்கீதக்காரன் அழகாக எழுதுகிறார். துக்கத்தினால் என் கண்கள் தொய்ந்து போயிற்று ஆண்டவரே, கர்த்தாவே அனுதினமும் நான் உமக்கு நேராக வந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில் துக்கம், இந்த துக்கத்தினால் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனையினால் இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் வேதனையோடு கூட இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் இழந்து கடன் பாரத்தினால் பாதிக்கப்பட்டு கஷ்டங்களும் நெருக்கங்களும் வந்து இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் துக்கத்தோடு கூட இருக்கிறாங்க. இந்த கடனை எப்படி அடைக்க முடியும், இந்த கடன் சுமையில் நான் எப்படி தப்பி வர முடியும் என்று சொல்லி அங்கலாய்த்து வேதனையோடு கூட இருக்கிறார்கள். அதுபோல் சிலர் வியாதியினால் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, பயங்கரமான வியாதிகள் மூலமாய். அதுபோல் சிலருடைய குடும்பங்களில் பார்க்கும்போது பிள்ளைகள் நிமித்தமாய் துக்கம், குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமாய் துக்கம், இப்படி அநேக துக்கங்கள் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், அநேகருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் வேத புத்தகம் நமக்கு சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அநேக மக்கள் துக்கத்தோடு கூட இருந்தார்கள். துக்கத்தோடு கூட இருந்த மக்கள் இயேசுவிடம் வந்தார்கள். இயேசுவிடம் வந்த பொழுது இயேசு அவர்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றினார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துக்கத்தோடு கூட இருக்கலாம், கடன் பாரத்தோடு கூட இருக்கலாம். என்ன செய்ய போகிற ஆண்டவர் எனக்கு தெரியலே, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு கூட இருக்கலாம். என்ன நடக்க போகுதோ, என்ன நமக்கு சம்பவிக்க போகிறதோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். உங்கள் துக்கத்தை எல்லாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். ஆமென். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்தில் வந்து நம்முடைய கைகளை விரித்து கொண்டு ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆமென், அவர் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை தருவார். சங்கீதக்காரன் சொல்லும்போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். எனவே இந்த காலை நேரத்தில் நம்ம துக்கத்தோடு கூட இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். நம் கைகளை உயர்த்தி நம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய துக்கத்தை எல்லாம்